2026 தேர்தல் களமிறங்கும் கார்ப்பரேட்டுகள். தமிழக அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகள், திட்டங்கள், நிர்வாகிகளுடைய அயராத பணி, மக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நிலை, இது எல்லாத்தையும் முன்வைத்து தான் முன்னாடிலாம் தேர்தலை எதிர்கொள்வாங்க. கட்சி தலைமைகள் கூட்டணி வியூகங்களை வகுக்கும் அத்தகைய திறமை இருப்பதால் தான் அவங்க தலைவர்களாக செயல்பட முடிந்தது. மக்களும் கட்சி தொண்டர்களும் அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் எல்லாமே கார்ப்பரேட் மயமாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் தேர்தல் வியூகங்களை வகுக்கவும் கார்ப்பரேட் அமைப்புகளையே கட்சிகள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. இதை ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்றதா, இல்லை கொள்கைகளால் மக்களை ஈர்க்க முடியாது அப்படின்னு வேறு வியூகங்களை வகுக்க சமூகவியல் தெரிந்த நிறுவனங்களை நாடக்கூடிய அவலம் அப்படின்னு சொல்வதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கும் நிலையில் எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்க போகிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. ஏன்னா தமிழக கட்சிகள் ஒரு கூட்டணியில் சேர முடிவு செய்துவிட்ட பிறகுதான் தங்களுடைய கொள்கைகளுக்கு அதற்கேற்ப விளக்கம் தரக்கூடிய நிலைமை இருக்கு. இதை பார்த்து மக்களுக்கு புளித்து போய்விட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோரினுடைய கம்பெனியுடன் தேர்தல் வியூக உடன்பாட்டை செய்திருந்த திமுக 2026 தேர்தலுக்காக இன்னொரு நிறுவனமான ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனத்துடன் திமுக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராபின் சர்மா நிறுவனம் சமீபத்தில் ஆந்திர மாநில தேர்தலில் சந்திரபாபு நாயுடு இப்போ சிஎம்மாக இருக்கார் இல்லையா, அவங்களோட இணைந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏக்நாத் ஷிண்டே நிறுவனத்துக்கும் ஆதரவாக செயல்பட்டது. தேர்தல் வியூகம் வகுத்து தேர்தலில் வெற்றி பெற செயலாற்றிய நிலையில் திமுகவும் மீண்டும் வெற்றி பெற அந்த நிறுவனத்துடனேயே ஒப்பந்தம் செய்திருக்காங்க அப்படின்னு தகவல்களும் வெளியாகிருக்கு. அப்போ அதிமுக சும்மா விடுவாங்களா என்ன? அதிமுக சார்பிலும் கடந்த 2021 தேர்தலில் திமுகவுக்காக பணியாற்றிய பிரசாந்த் கிஷோரை ஒப்பந்தம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே திமுகவுக்காக பணியாற்றியவர் ஆதவ் அர்ஜுனா. அவருடைய ஒன் மைண்ட் இந்தியா நிறுவனம் அதற்கு பிறகு வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் மாற்றப்பட்டது. அப்போ திமுகவுக்காக பிரச்சார வியூகங்களை வகுக்க பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததே நான் தான் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. விஜயோட ஒரே மேடையில் ஏற விசிகாவுடைய அதிகாரப்பூர்வ பகிர்வு உரிமைக்காக குரல் கொடுத்ததற்காக ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டார். அவரை தமிழக வெற்றி கழகம் அரவணைத்துக் கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை அப்படி எதுவும் நடக்கல. ஆதவ் அர்ஜுனாவுக்கு அடைக்கலம் தருவதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய பக்கம் வருவதற்கான கதவுகளை மூடிவிடக்கூடாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறது அப்படிங்கிறது அதற்கு காரணமாக கூட இருக்கலாம். அதனால் அதிமுகவோடு இணைந்து ஆதவ் அர்ஜுனா செயல்படுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இளைய தலைவர்களான உதயநிதி, சீமான், அண்ணாமலை, விஜய் இவங்க வரிசையில் ஆதவ் அர்ஜுனாவும் முன்னிறுத்தப்பட்டால் திமுகவை கவுண்டர் செய்ய உதவியாக இருக்கும் அப்படின்னு அதிமுக சீனியர்களிடம் சொல்லப்பட்டிருக்கதா சொல்லப்படுது.